நமது முந்தைய காணொளியில் அலைபாயும் மனதை கட்டுப்படுத்த உதவும் அபியாசம் மற்றும் வைராக்கியம் என்ற 2 மாபெரும் சாவிகளைப் பற்றி பார்த்தோம். பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரத்தின் முதல் அத்தியாயமான சமாதி பாதம் என்பதில் மனிதன் அடையக்கூடிய உச்சக்கட்ட தியான நிலைகளைப் பற்றி மிக நுட்பமாக விளக்குகிறார். நாம் தியானம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது வெறும் ஆரம்ப நிலை மட்டுமே. உண்மையான சமாதி நிலை என்பது என்ன? முக்தி அடைந்ததாக நினைத்துக் கொள்ளும் தேவர்களும் கூட மீண்டும் ஏன் பூமிக்கு பிறக்கிறார்கள்? இன்றைய காணொளியை தொடங்குவதற்கு முன் மனித குலத்திற்கு யோக சூத்திரங்களை அருளிய மாமுனிவர் பதஞ்சலியை நாம் அனைவரும் மனதார வணங்கி மன அமைதி, உயர்ந்த ஒழுக்கம் மற்றும் மெய்ஞானத்தை முழுமையாக பெற கமெண்டில் ஓம் பதஞ்சலி நமஹா என்று பதிவிடுங்கள். இது குரு வணக்கத்திற்கு சமம். அல்லது உங்கள் மனதிற்குள்ளேயே இந்த மந்திரத்தை ஒருமுறை பக்தியோடு சொல்லிக்கொண்டு நாம் வீடியோவை தொடங்கலாம். பகுதி 1. சம்பிரக்ஞாத சமாதி. விழிப்புணர்வோடு கூடிய தியானத்தின் 4 ஆழமான படிகள். மனதின் அலைகள் அடங்கிய பிறகு தோன்றும் முதல் சமாதி நிலை எது என்பதை சமாதி பாதத்தின் 17வது சூத்திரத்தில் பதஞ்சலி விளக்குகிறார். விதர்க்க விசாரானந்தாஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரக்ஞாதவ். மனம் ஒரு பொருளின் மீது முழுமையாக குவிந்து எந்த ஒரு கவனச்சிதறலும் இன்றி விழிப்புணர்வோடு லயித்திருக்கும் நிலையை சம்பிரக்ஞாத சமாதி என்கிறார். இது ஒரே கட்டத்தில் நிகழ்ந்துவிடாது. ஒரு மனிதனின் மனம் நுட்பமாக அது 4 ஆழமான படிகளை கடந்து செல்கிறது. 1. விதர்க்கம், பருப்பொருள் மீதான தியானம். இது தியானத்தின் முதல் மற்றும் ஆரம்ப நிலை. வியாச முனிவர் தனது விளக்க உரையில் இதற்கு மிக அழகான ஒரு உதாரணம் கூறுகிறார். அம்பெய்ய பழகும் ஒரு வில்லாளி எடுத்த உடனேயே ஒரு கண்ணுக்கு தெரியாத இலக்கை வீழ்த்த முடியாது. முதலில் ஒரு பெரிய இலக்கை, பருப்பொருள், குறிவைத்தே அம்பெய்ய பழகுவான். அதுபோலவே ஒரு யோகி ஆரம்பத்தில் தனது மனதை குவிக்க பஞ்சபூதங்களாலான ஒரு உருவத்தையோ, ஒரு மலரையோ, ஒரு தீப ஒளியையோ அல்லது ஒரு கடவுளின் திருவுருவத்தையோ, உதாரணமாக 4 கரங்கள் கொண்ட விஷ்ணுவின் உருவத்தையோ முழுமையாக தியானிப்பது விதர்க்கம். இங்கே அந்த பொருளின் பெயர், அதன் உருவம், அதை பற்றிய அறிவு 3ம் கலந்து மனதிற்குள் ஒருமித்து நிற்கும். 2. விசாரம், நுண்பொருள் மீதான தியானம். வில்லாளி பயிற்சி பெற்ற பிறகு மிக நுண்ணிய இலக்கை குறிவைப்பான். அதுபோல மனம் நுட்பமடையும் போது பருப்பொருளை விட்டுவிட்டு கண்ணுக்குத் தெரியாத நுண்பொருட்களை தியானிக்கத் தொடங்கும். உதாரணமாக, ஒரு தெய்வத்தின் கல் சிலையை தியானிப்பது விதர்க்கம் என்றால், அந்த சிலைக்குள் இருக்கும் பேரன்பு அல்லது கருணை என்ற நுட்பமான குணத்தை மட்டும் தியானிப்பது விசாரம். இந்த நிலையில் சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் போன்ற 5 தன்மாத்திரைகளும் சட்டில் எலிமெண்ட் கால மற்றும் இட எல்லைகளை கடந்து மனதின் ஆழத்தில் தியானப் பொருளாக மாறும். 3. ஆனந்தம், பேரின்ப நிலை. நுண்பொருட்கள் மீதான தியானமும் மெல்ல மெல்ல விலகி மனதின் இயல்பான சத்துவ் குணம், தூய்மை மட்டுமே முழுமையாக ஒளிரத் தொடங்கும். ரஜோ குணமும் அலைபாய்தல், தமோ குணமும் மந்த நிலை முழுமையாக அழிந்து விடுவதால் எந்த ஒரு பொருளின் துணையும் இன்றி மனதிற்குள் ஒரு மாபெரும் பேரின்பம் பெருக்கெடுத்து ஓடும். இது உலகப் பொருட்களை அனுபவிப்பதால் கிடைக்கும் சிற்றின்பம் அல்ல, மனம் தனது சொந்த அமைதியை தானே சுவைப்பதால் கிடைக்கும் எல்லையற்ற ஆனந்தம். 4. அஸ்மிதா, நான் இருக்கிறேன் என்ற தூய உணர்வு. ஆனந்தமும் ஒரு கட்டத்தில் விலகி நான் இருக்கிறேன், ஐ ஆம்னஸ் என்ற தூய்மையான தடையற்ற ஆத்ம உணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கும் உச்சநிலை. இது உடலோடு சேர்ந்த அகங்காரம், ஈகோ அல்ல. இது புத்தி, இன்டெலெக்ட், தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் தூய விழிப்புணர்வு நிலை. என்னை சுற்றி எதுவும் இல்லை, நான் மட்டுமே இருக்கிறேன் என்ற இந்த மாபெரும் உணர்வே அஸ்மிதா. இந்த 4 நிலைகளிலும் தியானிக்க ஒரு பொருள் அல்லது ஆதாரம், சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட் தேவைப்படுகிறது என்பதால் இதை சம்பிரக்ஞாத சமாதி என்று அழைக்கிறார்கள். பகுதி 2. அசம்பிரக்ஞாத சமாதி. விதையற்ற சூனிய நிலையை நோக்கிய பயணம். சரி, நான் இருக்கிறேன் என்ற இந்த அஸ்மிதா நிலையை அடைந்துவிட்டால் முழுமையான முக்தி கிடைத்து விடுமா?
மனித பிறவியின் நோக்கம் நிறைவேறிவிடுமா என்றால் இல்லை என்கிறார் பதஞ்சலி. இதுவும் ஒரு இடைக்கால தங்குமிடம் மட்டுமே. சமாதி பாதத்தின் 18வது சூத்திரத்தில் அதற்கும் மேலான ஒரு இறுதி நிலையை கூறுகிறார். விராம பிரத்யயாபியாச பூர்வப் சம்ஸ்கார சேஷோன்யப். இதுவே அசம்பிரக்ஞாத சமாதி, எந்த ஒரு பொருளுமற்ற ஆதாரமற்ற தியான நிலை. இது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் முந்தைய காணொளியில் பார்த்த பறவை ராக்கியம், உச்சக்கட்ட பற்றற்ற நிலை என்னும் மாபெரும் பயிற்சியால் மட்டுமே இது சாத்தியம். இந்த அசம்பிரக்ஞாத நிலையில் மனம் எந்த ஒரு பொருளையும் பற்றிக் கொண்டிருக்காது. நான் இருக்கிறேன் என்ற அந்த தூய நினைவு கூட அங்கே இருக்காது. மனதின் அனைத்து அலைகளும் எண்ணங்களும் முற்றிலுமாக நின்றுவிடும். மனம் இருப்பதே தெரியாத அளவிற்கு ஒரு மாபெரும் சூனிய நிலை தோன்றும். அங்கே எல்லையற்ற விழிப்புணர்வு மட்டுமே இருக்கும். ஆனால் இங்கேயும் ஒரு மாபெரும் ஆபத்து மறைந்திருக்கிறது. மனம் செயலிழந்தாலும் முந்தைய ஜென்மங்களில் நாம் செய்த கர்ம வினைகளின் சம்ஸ்காரங்கள், ஆழ்மன பதிவுகள் மட்டும் அழிக்கப்படாத ஒரு நுண்ணிய விதையாக அங்கே எஞ்சியிருக்கும். சம்ஸ்கார சேஷம். ஒரு நிலத்தில் விதைகள் தூவப்பட்டு மேலே மண்ணால் மூடப்பட்டிருப்பதைப் போன்ற நிலை இது. தண்ணீர் பட்டால் அந்த விதை எப்போது வேண்டுமானாலும் முளைக்கலாம் அல்லவா? அதுபோல இந்த நிலையில் இருக்கும் யோகியின் மனதிற்குள் கர்ம விதைகள் உறங்கிக் கொண்டிருக்குமே தவிர முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்காது. இதுவே முழுமையான விடுதலையான கைவல்ய நிலைக்கு முந்தைய மாபெரும் சோதனை நிலை. பகுதி 3. தேவர்களும் மீண்டும் பிறப்பார்கள். உலகை வியக்க வைக்கும் மாபெரும் உண்மை, இந்த சூனிய நிலையில் உறங்கிக் கொண்டிருக்கும் கர்ம விதைகளை முழுமையாக அழிக்காமல் விட்டால் என்ன நடக்கும்? யோக பயிற்சியின் மூலம் பலரும் பல்வேறு அமானுஷ்ய சக்திகளை அடைகிறார்களே, முனிவர்களாகவும் தேவர்களாகவும் மாறுகிறார்களே, அவர்கள் எல்லாம் முக்தி அடைந்தவர்களா? இந்த கேள்விகளுக்கு யோக சூத்திரத்தின் முதல் அத்தியாயமான சமாதி பாதம் 19வது சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் உலக மனிதர்களின் கண்களை திறக்கும் ஒரு மாபெரும் உண்மையை உடைக்கிறார். பவ பிரத்யயோ விதேக பிரகிருதிலயானாம். ஆன்மீக பயிற்சியின் மூலம் உண்மையான மெய்ஞானத்தை, ஆத்ம அறிவை அடையாமல் வெறும் தவத்தின் மூலம் கர்ம விதைகளை உள்ளே வைத்துக்கொண்டு அமானுஷ்ய சக்திகளை அடைந்தவர்கள் 2 நிலைகளை அடைவார்கள். அவர்கள் மனித பிறவியை தாண்டினாலும் முழுமையான முக்தியை அடைய மாட்டார்கள். 1. விதேகர்கள், உடலற்ற தேவர்கள். இவர்கள் தமது தீவிரமான தியானத்தால் ஐம்புலன்களையும் பஞ்சபூதங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்தியவர்கள். இந்த பௌதீக உடலின் மீது பற்று இல்லாமல் உடலை நீத்த பிறகு விதேகர்களாக, உடலற்ற தேவர்களாக சொர்க்க உலகங்களில் பிறப்பார்கள். அங்கே பல ஆயிரம் யுகங்கள் தேவர்களாக கோலாகலமாக வாழ்வார்கள். தங்களுக்கு முக்தி கிடைத்துவிட்டது என்றே அவர்கள் நம்புவார்கள். 2. பிரகிருதிலயர்கள், இயற்கையோடு கலந்தவர்கள். இவர்கள் தேவர்கள் நிலையை விட ஒருபடி மேலானவர்கள். இவர்கள் மனம், அகங்காரம் அல்லது இயற்கையின் மூலத்தோடு பிரகிருதி ஒன்றர கலந்து விடுவார்கள். இவர்களுக்கு எந்த உடலும் இருக்காது. பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகவே இவர்கள் மாறிவிடுவார்கள். இந்த 2 நிலைகளை அடைந்தவர்களும் ஒருவிதமான போலி முக்தி, குவாசை ஸ்டேட் ஆஃப் ஐசோலேஷன் நிலையிலேயே இருப்பார்கள். வியாச முனிவர் தனது விளக்க உரையில் இதை மிக அற்புதமான ஒரு உதாரணத்தின் மூலம் விவரிக்கிறார். ஒரு தவளை கோடை காலத்தில் உடலில் உள்ள நீரையெல்லாம் வற்றவிட்டு மண்ணோடு மண்ணாக உறைந்து ஒரு உயிரற்ற கல்லை போல கிடக்கும். ஆனால் மழைக்காலம் வந்து முதல் மழைத்துளி அதன் மீது பட்டவுடன் அந்த தவளை மீண்டும் உயிர் பெற்று வெளியே வந்து குதிக்கும். அதுபோலவே இந்த தேவர்களும் இயற்கையோடு கலந்த பிரகிருதிலயர்களும் பல ஆயிரம் மனுவின் காலங்கள், மன்வந்தராஸ் பேரின்பத்தில் திளைத்தாலும் தங்களின் கர்மா மற்றும் ஆழ்மனப் பதிவுகள், சம்ஸ்காரங்கள் அழியாத காரணத்தால் தங்களின் புண்ணிய காலம் முடிந்தவுடன் அந்த சூனிய நிலையிலிருந்து விழித்தெழுவார்கள். தங்களுடைய முடிக்கப்படாத கர்ம வினைப்பணிகளுக்காக மீண்டும் அடுக்கடுக்கான பிறவிகளை எடுத்து இந்த பூமிக்கே திரும்பி வருவார்கள். முடிவுரை: முழுமையான முக்தி, கைவல்யம். எது? அன்பர்களே, யோக சூத்திரத்தின் முதல் அத்தியாயமான சமாதி பாதம் நமக்கு உணர்த்தும் மாபெரும் பாடம் இதுதான்.
உலகப் பொருட்களை தியானிப்பதாலோ, அபரிமிதமான சக்திகளை பெறுவதாலோ, தேவர்களாக மாறுவதாலோ அல்லது இயற்கையோடு கலப்பதாலோ பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து ஒரு மனிதன் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. விதை கர்மப் பதிவுகள் அழிக்கப்படாமல் மண்ணுக்குள் உறங்குவது போல உள்ளவரை மழை, சூழ்நிலை வரும்போது அது மீண்டும் முளைத்தே தீரும். அந்த கர்ம விதையை இந்த இயற்கை வேறு, நான் வேறு என்ற மாபெரும் விவேகக்யாதி, பகுத்தறியும் மெய்ஞானம் என்னும் நெருப்பால் முழுமையாக வறுத்து அழிக்க வேண்டும். வறுத்த விதை எப்படி மீண்டும் முளைக்காதோ அதுபோல கர்ம பதிவுகள் முழுமையாக அழிக்கப்பட்ட நிலையே தக்த பீஜம், தக்த பீஜா. எப்போது உங்கள் ஆழ்மன பதிவுகள் அனைத்தும் எரிக்கப்பட்டு சாம்பலாகிறதோ அப்போதுதான் ஒரு உயிர் திரும்ப வராத கைவல்யம் என்னும் எல்லையற்ற முழுமையான விடுதலையை அடைகிறது. அதுவே உண்மையான முக்தி. இந்த பதிவில் உள்ள ஆன்மீக ஆழத்தையும் ஞானத்தையும் நீங்களும் முழுமையாக உணர்ந்திருந்தால் கமெண்டில் ஓம் பதஞ்சலி நமஹா என்று பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களையும் மகான்களின் ஆழமான அறிவியலையும் தொடர்ந்து கேட்க நீங்கள் விரும்பினால் நமது தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்மோடு இணையுங்கள்.